வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில் ரீசெண்டாக வெளியாகி இப்போ தமிழ் டப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கிற ரோந்து அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களை ரொம்பவுமே பாதிப்படைய செய்யலாம். ஆனால் மொத்தமாக இந்த படமாக பார்த்து முடிக்கிறப்போ ஒரு தரமான ஒரு படம் பார்த்த ஃபீல் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திலீஷ் போத்தன், ரோஹன் மேத்தி இவங்க ரெண்டு பேரும் மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க. படத்தை வந்து சாகில் கபீர் அப்படிங்கிறவரு இயக்கியிருக்காரு. படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எலியும் பூனை இருக்கிற ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு 6 மாசம் தான் அனுபவம், ஒருத்தருக்கு 18 வருஷம் அனுபவம். இப்படி இருக்கிற ரெண்டு பேருமே ஒரே நாள்ல பேட்ரோல் டியூட்டி பார்க்கறதுக்காக அலோகேட் ஆகுது. அன்னைக்கு அந்த பேட்ரோல் டியூட்டி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கறாங்க. ஒரு நாள் முழுக்க வண்டி எடுத்துட்டு ரோந்து போறாங்க. ரோந்து போயிட்டு இவங்க அன்னைக்கு என்னென்ன சவால்கள்லாம் எதிர்கொள்றாங்க, என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க, இதுக்கு மேல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வர்ற கால்ஸ்களுக்கு எல்லாமே இவங்க அங்க போய் பிரச்சனையை சரி பண்ணிட்டு திருப்பி ரிப்போர்ட் பண்றது, இதுதான் இவங்களோட மொத்த வேலையா இருந்துச்சு. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல கேஸையுமே கையாளுறது எல்லாமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மேலோட்டமா விசாரிச்சுட்டு அதை விட்டுருவாங்க. தீவிர விசாரிக்க மாட்டாங்க. தீர விசாரிக்காம மேலோட்டமா விசாரிச்சு விட்டதன் விளைவுனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது ஒரு கேஸ்னால. அந்த கேஸ்க்குள்ள இவங்க எப்படி உள்ள வந்தாங்க, அதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் நடிச்சிருக்க ரோஹன் மேத்யூ மற்றும் திலீஷ் போத்தன் இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு மிக சிறப்பா இருக்கும். ஒருத்தர் மேல தவறான கண்ணோட்டத்தில் இருப்பாப்ல, அவரோட கண்ணோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ரோஹன் மேத்யூக்கு வந்து திலீஷ் போத்தனை பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலாவே இருப்பார். இவர் வந்து லஞ்சம் வாங்குவாரு, முரட்டுத்தனமா நடந்துக்குவாரு, நம்ம சொல்றதை மதிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டம் தான் ரோஹன் மேத்யூ கிட்ட இருக்கும். சில கைதட்டல் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ரெண்டாவது இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரோஹன் மேத்யூக்கு வந்து இவரை வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ரோஹன் மேத்யூக்கு வந்து எரிச்சலாகும் இவர் சொல்றதெல்லாம். நம்மளுமே படம் பார்க்குறப்போ ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எதுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது அவருக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸை பார்க்குறப்ப தான் இவர் பண்ண அட்வைஸ் வந்து இவருக்கு தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இதோட ஸ்கிரீன் பிளேயுமே அமைஞ்சிருக்கும். படத்துல மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தவே நீங்க திரும்ப திரும்ப பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தோணலாம். படம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே ஸ்லோவாக தான் போகும். இதுதான் இந்த படத்துல மைனஸ் மாதிரி தோணும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல போலீஸோட உணர் முகத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அதுவுமே தெளிவாகவே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இவங்களோட கோர முகத்தையும் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் காமிக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ரெண்டாவது அந்த போலீஸ் துறையிலேயும் டைரக்டர் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றனால அங்க இருக்கிற அநியாயங்களை இவரால் தட்டி கேட்க முடியாதனால என்னன்னு தெரியல, இவர் வந்து எழுத்துக்கள் மூலமா தட்டி கேட்கிறாப்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏற்கனவே ஒரு 2 படத்துல வந்து ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸர், அதுக்கப்புறம் நயாட்டு அப்படிங்கிற 2 படம். அந்த 2 படமே தரமான படமா இருக்கும். அதுக்கடுத்து இளவேளா பூஞ்சிரா அப்படின்ற படம் தான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம். அது வேற லெவல்ல இருக்கும். இப்போ இந்த படம், இப்படி இந்த 4 படத்துலயுமே போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த படத்துல மிகப்பெரிய அரசியலா பேசியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை மனசை போட்டு பாதிப்படைய செஞ்சாலுமே கிளைமேக்ஸ் காட்சி, ஆனா ஒரு தரமான நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையில அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.